Good evening, everyone. It is my privilege to welcome you all to this wonderful program, especially designed for parents, Behind the Curtain. I'm truly honored to be your MC for this program. Our very first segment begins us to an inspiring voice. A meaningful argument creates understanding, not division. Here comes Arthamulla arguments. இப்போ நம்ம இயர் அண்ட் லாஸ்ட் வந்துட்டோம். எல்லாருமே வெயிட் பண்ணுறது இப்போ ஹாலிடே எங்கே போகணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா மோஸ்ட்டாக அவங்களோட ஃபேமிலி நேட்டிவ் பிளேஸ். ஏன்னா அவங்களோட வளர்ந்தது எல்லாமே நம்மளோட நேட்டிவ் பிளேஸ்னும் போது அவங்க அங்கே போய் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அத்தம்மா எல்லா ரிலேட்டிவ்ஸுமே அங்கே இருக்கும்போது ஸோ அவங்க அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்க இப்போ மற்ற டேஸில் பார்க்கும்போது ஒன் ஆர் 2 days தான் இருக்கும். இப்போ இயர் எண்டில் வரும்போது லாஸ்ட் மே மந்த்னும் போது அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. அவங்களோட எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்கு விளையாடுறது, பேரண்டோட லவ் அண்ட் அஃபெக்ஷன், தாத்தா பாட்டி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட், அவங்களோட எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. டியூரிங் த வெக்கேஷன் டைம் இவங்க எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா they will be happy and peaceful அப்படின்னா ஐ கோ வித் நேட்டிவ் பிளேஸ். பிகாஸ் சென்னை நம்ம born and brought up சென்னைன்றதுனால இங்கதான் நம்ம ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைங்க கூட நம்ம பிளஸ் வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் எல்லாமே ஆல் அரௌண்ட் சென்னையில தான் இருக்கும். நம்ம எங்க டைம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு லெஸ் அப்படின்னு பார்த்தா நேட்டிவ் பிளேஸ். ஸோ அவங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணா தே கம் டு நோ அங்க யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் சைட்ல நிறைய சிப்ளிங்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி அவங்க தே கம் டு நோ ஈச் அதர். ஸோ எல்லாமே சைல்ட்ஹுட் இப்போ வளரும் போதே யார் அண்ணா தம்பி எல்லாம் அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான், பெரியப்பா பெரியம்மா எல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களுக்கும் நமக்கு நேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கேயும் இருக்காங்க, தஞ்சாவூர் சைட்லயும் இருக்காங்க இத்தனை பேர். அவங்கள அவுட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி டைப்ல கூட்டிட்டு போனா அவங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபுல்லாவே இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க, மொபைல் கேம்ஸ். அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வெளியே அவுட் சைட் பிளேஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. வருஷம் அவங்க பிசிக்கலா க்ரோத் ஆகுறாங்க, அவங்களுடைய அகாடமிக்கும் க்ரோத் ஆகுது, மைண்ட் வைஸும் அவங்க க்ரோத் ஆகுறாங்க. ஸோ மென்டலி அவங்க என்ன ஸ்டேட்ல இருக்காங்கன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. ஸோ இந்த டைம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், பட் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் லேர்னிங்கும் இருக்கணும். இந்த டைமை நம்ம லேர்னிங்க்கும் பயன்படுத்திக்கணும். எப்போ அவங்க கம்ஃபர்ட் அண்ட் சேஃபாக இருக்காங்களோ அப்போ தான் அவங்க லேர்ன் பண்ண முடியும். என்ஜாய்மெண்ட் யார் வேணால் கொடுக்கலாம், பட் லேர்னிங் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம தான் கொடுக்க முடியும். ஸோ ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த டைமில் நம்ம அவங்க கூட இருந்து அவங்க என்ன அடுத்த லெவலுக்கு அவங்க க்ரோத்துக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும், அவங்க ஆஃபீஸ் வைஸ் இருக்கலாம், அவங்களுடைய ஸ்டடீஸ் வைஸ் இருக்கலாம், அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுன்ற டைம் தான் இது. ஸோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம். ஸோ மேம் சொன்ன மாதிரி ஓகே அவுட் சைடில் க்ரீனரியாக இருக்கும், அந்த நேட்டிவ் பிளேஸ் பார்க்கலாம். பட் அவங்க எப்போ என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம கூட இருந்தால் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான் அவங்ககிட்ட. நீங்கள் படிச்சியா, எத்தனை மார்க் வாங்கினேன், எவ்வளோ மார்க் வாங்கினேன், எப்படா அந்த இடத்த விட்டு வரலாம் தான் அவன் யோசிப்பான். ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நம்ம பேரண்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம கூட இருக்கிறப்ப தான் நம்ம பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நம்ம சம்டைம்ஸ் ஃபுட்டு கொடுப்போம் நீ சாப்பிட மாட்டேன்னு ஃபுட்டு சொல்லுவான். அங்கே அதே ஃபுட்டை சரி ஏதோ சமரசம் பண்ண சொல்லி சொல்லிட்டு சாப்பிடுப்பா, நல்லது உனக்கு நல்லதுதான் தரோம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியோ இல்லை அவங்க ரிலேட்டிவோ பெரியமாவோ அத்தையோ மாமாவோ அந்த ஃபுட்டை கொடுக்கறது அவனுக்கு கொஞ்சம் அதை சொல்ற விதத்துல அவன் எடுத்துக்குவான். மோஸ்டா ஆஃபீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஸ்கூல்ஸ்ல பசங்க ஸ்பெண்ட் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஸ்கூல்ல தான் இருப்பாங்க பசங்க, நம்ம ஆஃபீஸ்ல இருப்போம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு 1 hour 2 hour மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் தூங்க போயிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி இதே ரொட்டைன் தான். ஸோ இந்த ரொட்டைனை பிரேக்கப் பண்ணி ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க கூட நம்ம நல்லா பாண்ட் ஆகி ஸோ அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கிற நேரம் தான் இது. நம்ம வீட்டில் நம்ம சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிங் மாதிரி செயல்படுவாங்க. எல்லா ஆக்சஸும் இருக்கும், அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கும். பட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தே ஷுட் பி டிசிப்ளின் கெஸ்ட். அவங்க சில விஷயங்களை பண்ண முடியாது, எஸ்டேட் பண்ணுவாங்க, என்ன சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவாங்க கேட்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம ரெகுலரா செய்யற ஃபுட் மாதிரி அங்க ரெகுலரா எனக்கு இதுதான் பிடிக்கும் அது பிடிக்காது, நீங்க எனக்கு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற பசங்களும் இருக்காங்க தான். பட் அவங்க அந்த மேனரிசமும் அடாப்ட் பண்ண அவங்களுக்கு எல்லாமே தெரியும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்டிப்பா தெரியும் சில்ட்ரன்ஸ்.
நம்மளும் அப்படிதானே வளர்ந்தோம். ஸோ நம்மளும் சம்மர் வெக்கேஷன் போறது ஒருத்தரும் வீட்டுக்கு போனா எப்படி நம்ம சொல்லி தான் கூட்டிட்டு போறோம் அவங்கள, ஆமா. இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கும். பட் அதுக்குன்னு நான் அவங்க வெளியில போகாமையும் இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கண்டெம்ட் ஜெயில் ஒர்க் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்தானா க்ளோஸ் த டோர்ஸ் பூட்டிட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஸோ வெளியில போனா கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும் அவங்களுக்கு நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ரிலேட்டிவ் வில் பி த பெஸ்ட் அண்ட் குட் ஆப்ஷன் ஃபார் தெம். ஏன்னா சொன்ன மாதிரி அவங்க இன்லாஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க பார்த்தா மாதிரி இருக்கும். அவங்க கூட லாட் ஆஃப் சிப்ளிங்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். இங்க நியூக்ளியர் ஃபேமிலியில அதெல்லாம் கிடைக்காது. தே ஃபீல் கம்ஃபர்ட் அண்ட் ஹாப்பி வித் பேரண்ட்ஸ். பிள்ளைங்க நம்மளோட கைடன்ஸ்ல இருப்பாங்க. அது மாதிரி அவங்க தாத்தா பாட்டி அவங்க அத்தா மாமா கைடன்ஸ்ல இருப்பாங்க. சரி, அதனால நான் வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் ஆப்ஷன் சூஸ் பண்றேன் சார். நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் தான் நம்மளோட பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். WH questions. In this topic, we have chose tears. How much pain can a smile hide before it turns into tears? Tears is the most emotion thing that the heart can speak. கண்ணீர் வந்து ஒரு எமோஷன். நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம அழுகையை வெளிப்படுத்துது, அதிகமாக ஹாப்பியாக இருக்கும்போது ஆனந்த கண்ணீராக வெளிப்படுத்துது. The tears are not just about crying. They also provide and maintain your eyes healthy. We expose them when we are in a beautiful moment or relieved from a struggle. ஒரு மனுஷன் எதற்காக அழறாங்கன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அழலாம். அழதுனால மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், நமக்கு நிம்மதியும் கொடுக்கும். நமக்கு Movie for watch. A beautiful family movie incites strong value in today's generation of children. என் பேர் அன்பு. என்னை எல்லாரும் அன்பு பஸ்ஸும் கூப்பிடுவாங்க. பாப்பா இந்தாங்க சாக்லேட். போய் இறக்கி விட்டுருவேன். அடுத்து வண்டி வத்தல கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிக்கணும். அவங்கள சுமந்துக்கிட்டு போறப்ப ஒவ்வொருத்தர் முகத்திலையும் 1000 கதை ஓடும். Hello everyone. So today I would like to talk about the movie named Sembi. So the good points about these movies are it promotes unity and it shows the power of our confidence level. It is kid friendly, yes, and it shows us the awareness that we people are supposed to have. There is a lawyer, but he also has a general knowledge about the uniforms of police. So that gives them the knowledge of general knowledge that nowadays it is lacking. And at the same time, this also gives us the knowledge and the fighting power. When we join together, we can achieve any possibilities. There will be no obstructions when we fight it together. So that's why they call it united we stand, divided we fall. So make them aware of what is the situation going on and what should be done. So this is the education that we as a parents, we have to give it to our kids. Let it be a boy, let it be a girl, but they should understand what is actually going on. So I would suggest everyone to watch the movie. At the same time, share it with kids as well and explain it to them what is the situation, what is that actually. So that will help them out. This movie is available in Jio Hotstar. So I would suggest everyone to watch it in Jio Hotstar and with your family. Family kitchen. The kitchen is the heart of the family, where love is cooked daily. Cooking together creates bonds that last a lifetime. Caring and sharing. Happiness grows when it is shared. Caring and sharing are the roots of humanity. The more you care, the more you have to share. இப்போ என்னோட குழந்தைங்களோட
ஹெல்த் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்த்தை நான் 2 டிவிஷனாக பார்க்குறேன். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், இன்னொன்று வந்து மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நான் என்ன பண்ண முடியும், எப்படி கேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜங்க் இல்லை, ப்ராசஸ் ஃபுட் கிடையாது, வெளியிலேருந்து ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணவே மாட்டேன். கிச்சனில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொன்னால் கூட அது ஒரு மில்லட் நூடுல்ஸாக இருக்கும். ஒரு பர்கர் சாப்பிடணும்னு சொன்னால் கூட அது கம்பு மாவில் பேட்டி பண்ண ஒரு பர்கராக தான் இருக்கும். இப்படி நிறைய நான் கிச்சனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். கண்டிப்பாக டீ காஃபி அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணவே மாட்டேன். ராகி மால்ட் மாதிரி கொடுப்பேன். இது என்னால் முடிஞ்சது. அடுத்தது நான் பார்க்குறது வந்து மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்துங்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்கேனாலும் ஒரு மாடியில், ஒரு தோட்டத்தில், ஒரு பால்கனியில் கூட ஒரு பெட்ஷீட் விரிச்சு உட்காந்து அந்த குழந்தைங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அவங்க மனசில் என்ன இருக்குது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கேட்பேன். அப்படி கேட்கும்போது நிறைய லிசனிங் இருக்கும். அவங்க அதில் உள்ள ட்ரபிள்ஸ் மட்டும் இல்லை, அவங்க நாலேஜ் மட்டும் இல்லை, இந்த உலகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்க உலகம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக நினைக்கிறேன். அடுத்தது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, எதையுமே சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாதுங்கிற நினைப்பு அந்த குழந்தைங்க கிட்ட வந்துடவே கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தை நம்ம வீட்டுக்கு தெரியாமல் செய்கிறோமோ அது கண்டிப்பாக தப்பு. இல்லை தப்பே செஞ்சுருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லலாம், அந்த ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க, அந்த நிமிஷம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு பேரண்டாக நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் ஜென்டில் பேரண்டிங்னு சொன்ன உடனே குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்துட்டோ இருப்போம், அவங்கள வேலை செய்யவே விட மாட்டோம், அதே மாதிரி அவங்க கெட்டதெல்லாம் வாங்கி கொடுப்போம், எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதே கிடையாது. நிச்சயமாக அவங்க வேலை செய்வாங்க. இந்த இடத்துல நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அம்மா தான். ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு பாட்டு கேட்டே வேலை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு அவங்களையும் வேலை செய்ய வச்சிருவேன். துணி மடிக்க வச்சிருவேன், அவங்களையே வந்து அவங்கவுங்க ரூமை க்ளீன் பண்ண வச்சிருவேன். அதே சமயத்தில் படிக்கணும் போது நீ போய் படி அப்படின்னு சொல்லவே மாட்டேன், நானும் கூடவே உட்காந்து படிப்பேன். ஸோ எல்லா வேலையிலையும் அவங்களை இன்வால்வ் பண்ணிடுவேன். அவங்க கேட்குறாங்கங்கிறதுக்காக காசே இருந்தாலும் எமோஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணவே மாட்டேன். எது தேவையோ அதை மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன். அதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சரின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்கள செல்லம் கொஞ்சிக்கிட்டே இருக்கவே மாட்டேன். தேவையான அன்பை கொடுப்போம். அது ரொம்ப அளவாகவும் இருக்கும், கரெக்டான கண்டிப்பும் இருக்கும். இது வேண்டாண்டா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை திரும்ப என்ன செய்யாதுன்னா ஆர்கியூவே பண்ணாது. அந்த அளவுக்கு அதில் உள்ள நியாயத்தை அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது மைண்ட் செட்டை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நடுவில் எந்த ஒரு விதமான ஒளிவு மறைவும் கிடையாது, எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது. அவங்க கூட நான் ஒரு ஃப்ரெண்டாக வளர்றதுனால நானே அம்மாங்கிறத மறந்துட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு ஜென்டல் பேரண்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களை அன்பாக பாருங்கள். அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர், மைண்ட் செட், மேனர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுங்க. அவங்களோட சேர்ந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Expert Talking. An expert speaks with clarity, not complexity. Joining us today is a renowned advocate known for excellence in the legal field. Hello everyone, this is Sangeeta, an advocate practicing at Madras High Court. ஸோ இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு எது ரொம்ப பிக்கஸ்ட் சேலஞ்சாக இருக்குது, மார்க்ஸா இல்லை காம்படிஷன்ஸா? ரெண்டுமே கிடையாது. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்றத ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது பசங்களுக்கு அதுவே ரொம்ப டவுன்ஃபால் கொடுக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். ஏன் பேரண்ட்ஸை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நம்மளோட பசங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பாத்வே அப்படின்றத போட்டு கொடுத்துடுறீங்க. அதில் அவங்க ட்ராவல் பண்ணணும், பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அப்படி பண்ணும்போது ரெசிலென்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்களால இன்பில்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ரெசிலென்ட் சைல்டு அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலுமே ரீபில்ட் பண்ணி கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து என்னால் முடியும் நிற்கிற ஒரு சைல்டு தான் வந்துட்டு ரெசிலென்ட் சைல்டு சொல்லுவாங்க. அதாவது மீளும் தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சன், ஒரு சைல்டாக உங்களோட குழந்தை இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 4 things நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்பேரிசன். அந்த கம்பேரிசன் அப்படின்றத நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. அண்ட் வெரி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான பாத்வே போட்டு கொடுக்குறீங்க, ஓகே, ஓவர் ப்ரொடெக்ஷன்ற பேரில் அதையே வந்துட்டு அவங்களுக்கு நெகட்டிவாக ஆகிடும். ஸோ என்ன பண்ணாலுமே அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க அப்படின்ற தாட் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இல்லாதப்போ அவங்க எப்படி பில்ட் ஆவாங்க? ஸோ அந்த ஒரு எபிலிட்டி அண்ட் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படலாம், தப்பு கிடையாது. ஸோ கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணும் அப்படின்னும் போது அந்த ரீபில்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அண்ட் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது, ஒரு சப்போர்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். குழந்தை பிள்ளைங்கள் ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் தேவை அப்படின்றதுக்காக உங்ககிட்ட அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது சப்போர்ட் தான். அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் அப்படின்றத நார்மலைஸ் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆகிட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து ஒரு பிம்பத்தை வந்துட்டு குழந்தைக்குள்ள திணிக்கும் போது அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டுரும். ஃபெயிலியர் ஆகிட்டு அவ்வளோதான் லைஃப்பில் அப்படின்னு. அது கிடையாது. ஃபெயிலியர் இஸ் அ கீ டு அ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ ட்ரை பண்ணுறதே மச் பெட்டர், ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு, நீ ட்ரை பண்ணி தோற்று போயிட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளருங்க பசங்களுக்கு. ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட பசங்க வந்து ரொம்ப நல்லாவே வளருவாங்க.
ஸோ நம்மளோட பசங்க எப்படி இருக்கணும்னா ஒரு மார்க் ஷீட் வந்துட்டு நம்மளோட பசங்களை வந்து டிசைட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. ஒரு குட் குவாலிட்டி அண்ட் நாலேஜபிள் பர்சனாக தான் இருக்கணும். நாலேஜ் இம்பார்ட்டன்ட் தான், அதை விட இம்பார்ட்டன்ட் கரேஜ். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சனாக நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்ப்போம். தேங்க்யூ. Shared skills. Skills are not just meant to be learned, they are meant to be shared. Because when we share, we empower others. Dilution of doubts. Clarity begins when doubts ends. Nice meeting you actually. நைஸ் டு மீட் யூ. மார்னிங் எப்படி பங்க்சுவலாக அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க உங்களோட டாட்டர் கையில்? என்னோட கான்செப்ட் பங்க்சுவல் அட் த சேம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ காமாக ரெடி ஆக முடியுமோ, அவங்க எவ்வளோ காமாக ரெடி ஆகிறாங்களோ அவங்க நம்ம சொல்கிறதையும் நல்லா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது காமாக ரெடி ஆகிறதுக்கு வந்து முந்தின நாளே எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுவேன். லைக் maybe intro to everyone, she's a neurodivergent kid. Okay. So being a neurodivergent, she'll not be ready to accept a lot of chaos. Oh, okay, I can understand. The time, what we are going to do the next day, when we are going to do, how much we are going to spend, and what is the expectation from her. முந்தினாலே செட் பண்ணிட்டா she'll be more comfortable. அவங்களுக்கு அதுலேயே திருப்பி டவுட் வரும், அது அப்படியா, பட் ஸ்டில் இதுதான் நம்ம பிளான். Summary is, we set the schedule, visual schedule. எல்லாருக்கும் விஷுவல் தேவைப்படாது, பட் செட் த எக்ஸ்பெக்டேஷன், செட் த விஷுவல் ஷெட்யூல் அண்ட் கிவ் தம் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அண்ட் மாடல் த ப்ராசஸ். அவங்க ஸ்கூல் பேக் ரெடி பண்ணுற மாதிரி நான் முந்தின நாள் வந்து என்னோட லேப்டாப் பேக் ரெடி பண்ணி வச்சுருவேன். லாட் ஆஃப் ஹேண்ட் ஹோல்டிங் தேவைப்படும், பட் பிளான் அண்ட் அட்வான்ஸ் லைக் அண்ட் மாடல் த பிளானிங். லைக் நிறைய கேஓஸ் இருக்கும், பட் ஸ்டில் மாடல் த பிளானிங் அண்ட் ஜஸ்ட் ஷோ இட், லே இட் அவுட் ஃபார் தெம். ஸோ தட் இஸ் த சிம்பிள் திங்ஸ் தட் வி டூ அட் ஹோம். ஓகே ஓகே. அண்ட் தென் அவங்க மொபைல் பார்க்குற ஹேபிட் இருக்குங்களா மேம்? ஐ ஆம் ஆஸ்கிங் மீன்ஸ் மை கிட் வந்து எப்போ பார் வந்து மொபைலில் தான் ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருப்பாங்க. நைட் கூட பார்த்தீங்கன்னா 12 வரைக்குமே அவங்க மொபைல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுவீங்க? அன்லெஸ் இப்போது ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, மொபைல் கொடுத்துட்டு I'll give her a timer also. When the timer goes off, she'll give me back the mobile. அதில் வந்து அவங்க she can ask questions to Google, or she can take pictures. She can take pictures of herself or her, like அவங்க சிங் அவங்க பாடிட்டு அதை வீடியோ எடுக்கலாம். ஆர் கூகுள் லைக் she'll keep quizzing. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த பாட்டு பாடு, இந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ she has a scheduled time. Like she does not have access to YouTube. No, அதெல்லாம் கிடையாது. Like something that she can explore. Like now I'm teaching her how to use WhatsApp, how to call people, how to send, like just collaborate with people. அது எல்லாத்துக்குமே it is a scheduled. No, it's all, again the summaries, it's all schedule based. Pre-planned and schedule is the only thing that help Kyle. And I think when it helped Kyle's, it will help every other kid, like, you know. Thank you, ma'am. Thank you. Thanks for your time and thanks for the team for organizing this. It was Yeah. nice talking to you. Yeah. Thank you. Same, ma'am. Avanum Nanum, built on fights, strengthened by love. A brother stands beside you when the world stands against you. ஒரு விஷயம் தெரியுமா, அவன் அச்சு எனக்கு வலிக்கவே இல்லை. எப்படி சார்? டெய்லி அடி வாங்கினா எப்படி இருக்கும்? நான் பார்க்கும்போது முத்தம் கொடுக்கலாம் போல இருக்கு, ஆனால் நீ பேசுறத பார்த்தா வயிறு குட்டலாம் போல இருக்கு. Big circle. A big circle has no edges, just like true unity has no divisions.
where stress melts into smile. In the chores of life, family is our calm. How old is she? How old are you? 8. 8? Any allergies? Do you have any allergies? Nope. Any medical conditions? Any medical conditions? I don't think so. I don't think so. And how tall is she? Stand up. Okay. How much screen time does she get each day? How much TV do you watch? The whole day. Not a lot. இப்படி பாப்பான். ஏமா மாமா அடிச்சா? A family's love is the foundation of everything. Thank you all for being such an amazing audience. Big applause to our program coordinator, Ms. Gayatri, for all the efforts. This is Christina, the MC, is signing off. Thank you. Don't forget to like, comment, and subscribe.